உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மக்களுக்கு இந்த நாட்டில் இழைக்கப்பட்ட பெரிய அநீதி பாபர் மசூதி. அதனுடைய தீர்ப்பு வந்தது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அத்துணை பேரும் சொன்னார்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு குரல் வந்தது, இது வெறுமனே தீர்ப்பு தானே ஒழிய நீதி அல்ல என்று குரல் வந்தது. அந்த குரல் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய குரல். பாஜகனால முத்தலாக் சட்டம், உப்பு திருத்த சட்டம், சிஏஏ சட்டம் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. அந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமிய கூட்டியக்கங்கள் நடத்திய ஷாகின்பாக்கில் அதிகமாக கலந்து கொண்டவர் அண்ணன் சீமான் அவர்கள். கோயம்புத்தூர்ல அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி ஒரு ஷாகின்பாக்கில் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக பேசினார் என்பதற்காக அன்றைய அதிமுக ஆட்சி அண்ணன் சீமான் அவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்தது. சிஏஏ சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பேசி தேச துரோகி பட்டத்தை பெற்றவர் அண்ணன் சீமான் அவர்கள். இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் போது, இஸ்லாமியர்கள் இன்னலுக்குள்ளாகும் போது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களுடைய குரலாக ஒலித்தது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான்.